அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அநேக அடக்குமுறைகள் நம் இந்திய தேசம் முழுவதும் பரவி கிடக்கிறது. அப்படி பரவி கிடந்த ஒடிசா மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பலர் பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதில்லை, மாறாக கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறது. முதல் கிறிஸ்தவர் கொல்லப்பட்ட ஒரிசா கிரகாம் பகுதியில் கிறிஸ்தவர்கள் தங்கள் இடிந்து போன வீடுகள் முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஆடிப்பாடி கொண்டாடுகின்றனர். இக்கலவரத்தில் முதலாக எரிக்கப்பட்டவர் சகோதரர் ரசனன் பிரதான். இவருடைய சகோதரர் இரபின்ரா பிரதான் வீட்டோடு வைத்து எரித்து விட்டார்கள். தேவனின் அனாதி தீர்மானத்தினால் உயிர் பிழைத்த இவர் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட தன் கிராமத்து மக்களோடு தயாராகி வருகிறார்கள். என் சகோதரர் தன் உயிரை இழந்து வீணாய் போய்விடவில்லை, புதிதாக இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் சபை ஆராதனையில் கலந்து கொண்டுள்ளனர் என்று கூறுகிறார். இப்பகுதியில் பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. ஆனாலும் உயிர் பிழைத்த கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொந்த குடும்பத்தின் பலரை இழந்தாலும் கிறிஸ்துவை இழந்து விடவில்லை, மறுதலிக்கவும் இல்லை. தொடர்ந்து தேவனை ஆராதித்து வருகின்றனர். இவர்களின் விசுவாசத்தை, தைரியத்தை, கொன்றவர்களை மன்னிக்கும் தேவ அன்பை கண்ட பல இந்து குடும்பங்கள் இன்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சிலுவையின் அன்பு இன்றும் பல கலவரக்காரர்களை மாற்றி வருகிறது. தேவனுக்கே நன்றி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்கு பின் இதுவரை பல கோடிக்கணக்கான பேர் கொல்லப்பட்டும் கிறிஸ்தவம் இன்றும் மேலோங்கி நிற்பதற்கு காரணம் சிலுவையின் அன்பை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உலகுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த தேவ அன்புதான் இன்று பல புற மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த அன்பிற்கு நீங்களே சாட்சி, இந்த தெய்வத்திற்கு நம் வாழ்க்கை சாட்சி. கிறிஸ்தவர்கள் மீதுள்ள கோபத்தால் கிறிஸ்துவை நீங்கள் இழந்து போகாதீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.